சிவில் இன்ஜினியரிங்கில் ஃபயர் ப்ரூஃபிங்னு ஒன்று இருக்குது. ஸ்டீல் ஃபயரில் போன உடனே என்ன ஆகும்னு உங்களுக்கு தெரியுமா? இங்கே நம்ம சைட்டில் பைப் சப்போர்ட்டுக்கு ஃபயர் ப்ரூஃபிங் பண்ணோம். இந்த ஃபயர் ப்ரூஃபிங் பொதுவாக ஹைரேஸ் பில்டிங், மாலு, ஹாஸ்பிட்டல், ஃபேக்ட்ரி, ஏர்போர்ட்டு, பொதுவாக ஆயில் அண்ட் கேஸில் மேக்ஸிமம் இதை வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஃபயர் டைரெக்டாக ஸ்ட்ரக்சரில் படும்போது ஸ்ட்ரென்த்தை வீக் ஆகி கொலாப்ஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கும். அதனால் இதை நம்ம வந்து பண்ணுறோம். இதுக்காக நாம் வந்து ஃபஸ்ட்டு ஸ்ட்ரக்சரில் மிஸ் யூஸ் பண்ணி அதை வந்து ஃபிக்ஸ் பண்ணுவோம். ஏன்னா இது மெட்டீரியலை வந்து ஹோல்டு பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். அடுத்தது ஃபயர் ரெசிஸ்டன்ட் மெட்டீரியல் வந்து அதாவது மாற்ற மாதிரி இருக்கும், அதை வந்து அப்ளை பண்ணுவோம். ஃபுல் கவரேஜ் இருக்கணும். இது பண்ணும்போது ப்ராப்பர் திக்னஸை வந்து ஸ்டாண்டர்டை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். ஃபயர் ரேட்டிங்கை வந்து அதுதான் வந்து அச்சீவ் பண்ணணும். இது பண்ணுறதுனால பில்டிங்கில் எனி ஸ்ட்ரக்சர் அதாவது ஃபயர் ஆச்சு அப்படின்னா ஸ்டீலை டைரெக்டாக வந்து அஃபெக்ட் பண்ணாமல் ஸ்ட்ரக்சரை வந்து சேஃபாக இருக்கிறதுக்கு அது வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் கொலாப்ஸையும் வந்து டிலே ஆகிறத வந்து இது பண்ணும். மக்கள் வந்து வெளியே போகிறதுக்கு வந்து டைம் கிடைக்கும். இது பொதுவாக 1 ஹவர்லேருந்து 3 மணி நேரம் வரைக்கும் ஃபயர் வந்து ஹோல்டு பண்ணணும். மெட்டீரியலை பொறுத்து வந்து இது கொஞ்சம் வேரியபிள் ஆகும். அதுபோல் கண்ட்ரோல் பண்ணணும். சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா வந்து ஃபயர் ப்ரூஃபிங்னா வந்து லைஃப் சேவிங் சிஸ்டம் தான். இந்த மாதிரி சைட் வீடியோ வேணும்னா என்னை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க.